மேகதாதுவில் அணை கட்டினால் 3 வேளை உணவு உற்பத்தியில் 2 வேளை உணவு உற்பத்தி கேள்விக்குறியாகும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டியக்க தலைவர் தனபாலன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள வேளாண்மை ஆணையர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய தனபாலன், நீதிமன்ற தீர்ப்பை கருத்தில் கொள்ளாமல் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட துடிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்தார். இந்த பிரச்சனையில் தமிழக எம்பிக்கள் குரல் கொடுத்து உடனே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விதை மசோதா 2025ஐ கைவிட வேண்டும் என்று வலியுறுத்திய தனபாலன், இந்த மசோதா கார்ப்பரேட் நிறுவனங்களை மட்டுமே வாழ வைக்கக்கூடியதாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார். இந்த விஷயத்தில் இந்த ஆணையத்தில் இந்த பரிந்துரை ஏற்கப்படுமானால் தமிழகத்தில் 3 வேளை உணவுல 2 வேளை உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய டெல்டாவினுடைய உணவு உற்பத்தி முடங்கும். சென்னை உள்பட 19 மாவட்ட மக்களினுடைய குடிநீர் கேள்விக்குறியாகும். அதனால் இந்த அணை கட்டுமானம் என்பது ஒட்டுமொத்த டெல்டா விவசாயத்தை அழிக்கும். தமிழகத்திற்கான குடிநீர் கிடைப்பதை தடுக்கும். இதை உடனடியாக தமிழக அரசு இந்த விஷயத்தில் தலையிட்டு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய 40 பேரோட ஒட்டுமொத்த குரலை தெரிவிக்கணும். ரெண்டாவது, சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் தமிழக அரசு நிறைவேற்றணும்.